श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நிவியில 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது அனிபூர்ண பத்ததி. நவதளபுடே கல்ப்யா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நடபரிபிருடோ யஸ்யாதஸ்தாத் ஸ்ரவம் சமயிஷ்யதே வடவிடபினஹ தஸ்யாஹங்கூரான் अनुत्कटपल्लवान् स्वपुटचटसापेक्षी भिक्षुः பிரதிக்ஷணமீக்ஷதே. இது ஒரு இந்த ஸ்லோகத்தினுடைய மேலே அதாவது ஒரு அர்த்தம். இது சப்தார்த்தத்தை சொல்லி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய உட்பொருளை சொல்ல போறோம். இந்த சப்தார்த்தத்தை போன உபன்யாசத்தும் போது பார்த்தோம். நவதள புட்டே கல்பியா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி என்பதாக ஒரு பெரிய வட்டவருஷம் ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்தினுடைய ஒரு இலை, அந்த இலை கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே பெருமாள் என்ன நினைக்கிறார்? ஜெகத் பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவர் ஆதிசேஷன் மேல சயனிச்சிருக்கிற எம்பெருமான், அவர் நினைச்சாருனாக்க எப்படிப்பட்ட சயனம், அதாவது படுக்கையும் அவருக்கு சம்பவிக்க கூடியது. அப்படி இருந்துருக்கிற எம்பெருமான் இவ்வளவு சின்னதாக இருந்தாலும் கூட இது தனக்கு ஒரு படுக்கை கிடைச்சிருக்கிறதாக நினைச்சிருந்து அது மத்தியத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் வடசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்கிற ரீதியில பெருமாள் அந்த இலையை பார்த்த உடனே ஆலவிருட்சத்தினுடைய அந்த தளிர், அதாவது சின்ன இலையை பார்த்த உடனே அது தனக்கு படுக்கையாக ஆகட்டும்னு நினைக்கிறேன். சிவபெருமான் நடராஜர்னு பெயர் பெற்றவர். அந்த சிவகாமியையும் கூட நடனத்துல ஜெயிச்சவர், அவர் ஊர்த தாண்டவம் ஆடி ஜெயிச்சவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் கூட இந்த வட்டவிருட்சத்தை பார்த்த உடனே தான் இவ்வளவு நாள் நடனமாடிய களைப்பெல்லாம் போக்கடிப்பதற்கு ஒரு இடம் கிடைத்தது, ஒரு நிழல் கிடைச்சதுன்னு நினைச்சு அந்த இடத்துல தன்னுடைய சிரமத்தை போக்கடிச்சுக்கிறார் என்று ஒரு அர்த்தம். சம்ஹார மூர்த்தியா இருக்கிறதுனால பலரையும் சம்ஹாரம் பண்ணினதுனால ஏற்பட்ட சிரமத்தை இந்த வட்டவிருட்சத்தின் கீழே போக்கடிச்சுக்கிறார்னு இன்னொரு அர்த்தம். கல்லால மரத்தின் கீழே இருந்துட்டு சிவபெருமான் உபதேசம் பண்ண தனக்கு சனந்தனாதிகளுக்கெல்லாம் உபதேசம் தட்சிணாமூர்த்தியாக இருந்துட்டு மௌனமாகவே இருந்துட்டு உபதேசம் பண்ணேர்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. தாட்சிண்யரம்யா கிரிஜஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி व्यासादयोऽपि व्यपदेश्य वाचः स्फुरन्ति सर्वे तव शक्तिलेशैः. இதெல்லாம் சொல்லச்சு ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஐஸ்வர்யம் தூ ஹுதாசனாத்னு சொல்லச்சு ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை பிரார்த்தனை பண்ணணும், ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவானை பிரார்த்திக்கணும், ஞானம் வேணும்னாக்க
ஈஸ்வரா தன்விச்சேயத்துன்னு சொல்லியிருக்கு. ஈஸ்வரனிடத்துல இருந்து அதை பிரார்த்திக்கணும்னு ஞானப்பிரதனாக சிவபெருமான்னு சொல்ற. சரஸ்வதி தேவிக்கும் ஞானப்பிரதத்துவம், வாக்தேவின்னு எல்லாம் சரஸ்வதிக்கு பேரு. இந்த ஞானப்பிரதத்துவம்ன்றது இருக்க இவாளுக்கு, அதாவது பிறருக்கு ஞானத்தை போதிக்கும் தன்மைன்றது சிவபெருமானுக்கோ சரஸ்வதி தேவிக்கோ வந்ததெல்லாம் கூட அகிரியவனுடைய கட்டாட்சத்தினுடைய ஒரு ஏகதேசம், ஒரு தேவலை. புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகி, அந்த எம்பெருமானுடைய ஒரு கிருபா கட்டாட்சம், அதெல்லாம் ஒரு ஏகதேசம், ஒரு துளி உண்டு அவளுக்கெல்லாம் கிடைச்சது, அது மூலமா இருக்குன்னு சொன்னார். இப்படி மகான்களாலேயே கூட கொண்டாடப்படுகின்ற ஒரு வடவிருட்சத்தை ஒரு பிக்ஷுக்கன், ஒரு சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ யாரோ ஒருத்தர், அவன் திருஷ்டியில அந்த வடவிருட்சத்தை எப்படி பாக்குறான் அப்படின்னா, வட விடபினஹா தஸ்யாங்குஹுரானே அனுத்கட பல்லவானே ஸ்வபுட ஜடசாபேட்சி பிக்ஷுஹு பிரதிக்ஷணம் ஈக்ஷதே. பிக்ஷுஹு பிரதிக்ஷணம் ஈக்ஷதே, அந்த பிக்ஷுவா இருந்திருக்கவன் பிரதிக்ஷணம் ஈக்ஷதே, ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்த்துட்டே இருக்கான். எதை பார்த்துட்டு இருக்கான்னா, சிவபெருமான் வட்டவிருட்சத்தை நிழல் கொடுப்பதாக அந்த வட்டவிருட்சத்தை பார்க்கிறேன். பெருமாள் அதனுடைய இலை ஒண்ணு அப்பதான் விழுந்த இலை, அந்த இலைய தனக்கு படுக்கையாக பார்க்கிறேன். இந்த பிக்ஷு என்ன பண்றான்னா, அந்த வட்டவிருட்சத்துல ஒரு முளை அங்குரம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. இந்த வட்டவிருட்சத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா அடுத்த இலை வர்றது நமக்கு தெரியும், அது கும்மையா இருக்கும், அதுதான் அங்குரம், பார்த்தாலே தெரியும். அது இன்னும் கொஞ்சம் பெருசா வந்ததுன்னா அது இலையா விரியும். அது அந்த மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்கான். முத்தின இலையா இருந்துன்னாக்கா இவனுக்கு உபயோகப்படாது. அந்த தளிராக எப்போ வரப்போறது, அந்த தளிரான இலை வந்ததுன்னாக்கா அதை குத்தி பத்திரம் தொன்னையா ஆக்கிண்டு அதுல தீர்த்தம் சாப்பிட்றதா வச்சுக்கலாம், பிட்சைக்கு தீர்த்தத்துக்கு இது உபயோகப்படும் என்று ஒரு அல்ப விஷயத்துக்காக அந்த மரத்தையே வளரவிட்டாத பண்றதுக்கும் சில அந்நிப்புணர்கள், அவிவேகிகள், அசிடுகள் இருந்துருக்கா என்பது இதனுடைய ஸ்தூலமான அர்த்தம். இந்த ஸ்தூலமான அர்த்தத்தை நாம போன வாரத்துல பார்த்தோம். இப்ப இன்னும் சில சூக்ஷ்மமான அர்த்தங்களை நாம இதுல பார்க்க போறோம். என்னன்னா, பிரதிக்ஷணம் ஈட்சத்தைன்னு சொல்லிருக்கு, க்ஷணை க்ஷணை பச்சதி. யாரு? இந்த பிட்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசா வந்துருமா, பெருசா வந்துருமா, பெருசா வந்துருமான்னு. அந்த காலத்தெல்லாம் இந்த ஆடி மாசத்துல ஒவ்வொரு ஆத்துலயும் வெற நடுறதுன்றது ஒரு வழக்கம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதாக சொல்லுவது. இந்த ஆடி மாசத்துல ஒரு குழி போட்டு அந்த குழியில அவரை வர, புடலங்காய் வர, இந்த மாதிரி கொடியாகவும் செடியாகவும் இருக்கக்கூடிய விரைகள்லாம் விரைச்சோம்னாக்க அது நன்னா வரும். இது ஐப்பசி மாசத்துல புடலங்காயெல்லாம் காய்க்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஐப்பசி மாசத்துல அவரைக்காயெல்லாம் பல நாள் காய்ச்சின்னு இருக்கும். இது கொடி அவரைன்னு பேர். இது இப்படி எல்லாம் இருக்கும். அந்த விரையை நட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான், நித்தியம் போய் போய் பாக்குறது. அந்த குழியில ஜலம் கொட்டிட்டு அதை போய் போய் பார்ப்பா. அந்த போய் பார்க்கச்சே என்ன ஆகும்னாக்க, இன்னைக்கு என்ன ஒரு அதிகப்படியா என்ன இருக்குன்னு பார்ப்பா. இந்த அவரை வரையெல்லாம் சீக்கிரம் முளைச்சிடும். அது பூமியில ஒரு வெடிப்பு தெரியும். அந்த வெடிப்பு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நாளைக்கு அந்த விரை முளைச்சு முளை வெளில வரப்போறதுன்றது தெரியும். இதே புடலம் வரையெல்லாம் 10 நாள் ஆகும் அது முளைக்கிறதுக்கு. இது ஜலம் கொட்டினா கூட நிச்சயம் பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டே இருந்தா கூட அது சட்டுன்னு முளைக்காது. அது 10 நாள் கழிச்சுதான், 7-8 நாள் கழிச்சுதான் முளைக்கும். அது
இப்ப இந்த முளைக்கிறது இது முளைக்கிறதான்னு இதை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் இது கொடியில மேல ஏறுறதா பந்தல்ல ஏறுறதா எப்படி ஏறுறதுன்னு அதை பார்த்துட்டே இருக்கிறதெல்லாம் எதுக்காகன்னா இந்த அல்பமான பழம் இது காய்க்கக்கூடிய ஒரு காய்க்கு அவரைக்காய்க்கும் புடலங்காய்க்கும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு கூட பொறுமை இல்லை. இவன் என்ன பண்றான் அப்படின்னா இப்ப இந்த முளையையே கிள்ளிட்டோமானாக்கா ஒரு காயும் காய்க்காது. அந்த முளையா வரத கிள்ளிட்டா காய்க்காது. இவன் என்ன பண்றான் தெரியுமா இல்லையா? இந்த பிக்ஷு என்ன பண்றான்னா பிரதிக்ஷணம் அதை பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அந்த மூலத்தோட சமூலமாக அந்த அங்குரத்தை மொத்தத்தையும் கிள்ளி, அதாவது அந்த அங்குரம் கொஞ்சம் மேல வந்து தளிராக ஆயிடுச்சோம்னாக்க அடியோடு அதை கிள்ளிடுவான். அதை கிள்ளிட்டு அந்த தளிர்ல வந்து குத்தி ஒரு குச்சியால குத்தி அதை தொன்னையா ஆக்கி அதை உபயோகப்படுத்த போறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தளிரே என்ன போயிடும், வாடி போய் கீழே விழுந்து போயிடும், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். இப்ப இவனுடைய புத்தி இப்படி நாசத்துல போய் பிரவர்த்திக்கிறது. இது வந்து இன்னும் கேட்டா இந்த வடவர்ஷம்ன்றது இருக்க தர்சன மாத்திரேன அதை பார்க்க செய்ய சத்தனா இந்த மரத்தங்கீழ உட்காந்துட்டு போலாமா என்று தோணுமா? அந்த காலத்துலாம் ஏசியா ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த வடவருஷத்தின் கீழே உட்காண்டோம்னாக்கா இப்ப சொல்ற ஏசி எல்லாம் ஏகதேசம். அவ்வளவு குளிர்ச்சியாகவும் அவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு அந்த சிரமத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக வடவருஷம் இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கும். அது பெரிய வடவருஷம், எல்லா இடத்துலயும் சாக்கமாக வளர்ந்துருக்கிறது. பச்சை பசேல்னு அந்த இலைகள் அப்படியே சூழ்ந்திருக்கும். அதோட மாத்திரம் இல்லை, அது விழுதுகள் உள்பட இருந்துட்டு இருக்கும். கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த வட்டவிருட்சத்துல இருக்கக்கூடிய விழுத கட்டியமா பிடிச்சுட்டாக்கா இந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி இன்னொருத்தர் நம்மளை தள்ளி விட்டான்னாக்கா அது அப்படி சரன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வரும். இது ஒரு விளையாட்டு, இது ஒரு சந்தோஷம். இப்படி பல பிரகாரமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வட்டவிருட்சத்தை போய் அதனுடைய அங்குரம் முளை வரைச்சையே அதையே கிள்ளி எறியணும்னு ஆசைப்படுற அந்த பிக்ஷுவனுடைய புத்தி இருந்துட்டு இருக்க அது ரொம்ப இழப்பமானது, அசிட்டுத்தனமானது என்பது ஏற்படுறது இந்த இடத்துல. அதுக்கப்புறமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இந்த வட்டவருஷத்தை பின்னாடி சொல்ல போறேன். அந்த வட்டவருஷமே பரமாத்மாவாக பெருமாளாக சொல்லச்சே எத்தனையோ பலன்கள் நம்ம வேண்டிற்றெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போய் அதை நாசம் பண்ணிட்டு ஒரு அல்பமான ஒரு பலத்தை அனுபவிச்சுட்டு அதை விட்டு எறியறதுன்றது இருக்க. இதை யார் பண்ணுவா? அனுப்பினால் தான் பண்ணுவா. புத்திமானா இருக்கிறவன் இந்த காரியத்தை பண்ண மாட்டான். இதுல இருந்து அந்த பிக்ஷுவாக இருக்கிறவனுடைய அவிவேகத்தினுடைய எல்லை, துளிக்கூட விவேகம் இல்லாத நடந்துகிறான் அப்படின்னு அர்த்தம். இங்க பிக்ஷு சப்தத்தினால சொல்றது என்னன்னா தம் வயர் நிறைஞ்சா போறோம்னு நினைக்கிறவாளா இருக்காள அவளை சொல்றது. அவ பிக்ஷாட்டனம் பண்றவா என்ன பண்றவா ஒரு பொறுப்பும் கிடையாது. அவளுக்கு யார பத்தியும் நினைக்க போறது இல்லை. தம் வயர் நிறைஞ்சா போறோம், அடுத்த வேளைக்கு தனக்கு ஆகாரம் கிடைச்சா போறோம். யார் கொடுக்குறா, என்ன பண்றா, அவ என்ன கஷ்டப்பட்டு கொடுக்குறாளா, அதெல்லாம் பத்தி அவனுக்கு ஒன்றும் விசாரமே போட போறது இல்லை. அவ எப்படி க்ஷேமமா இருக்கணுமா, எப்படி இருக்கணும், அதை பத்தியும் விசாரம் இல்லை அவனுக்கு. அந்த மாதிரிதான் இந்த பிக்ஷுவா இருந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்றான், இந்த வடவிருட்சத்தினுடைய அங்குரத்தை நம்ம கிள்ளிடுறோமே, இது அப்புறமா இலையெல்லாம் எப்படி வரும், எப்படி இது வந்து பலருக்கும் உபயோகமாக இது விசிரமஸ்தானமாக தங்கும், அதாவது சிரமத்தை போக்கடிக்கக்கூடியதாக இது எப்படி ஆகும், இந்த இலையை கிள்ளிடுறோமேன்னெல்லாம் அவன் எதையுமே நினைக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன வேணுமோ அது அப்ப நடந்துட்டோம்னா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் குட்சிம்பரின்னு எல்லாம் சொல்றது.
தம் வயிற்ற மாத்திரம் நிறைச்சுட்டாக்கா போறோம். சில பேர் சாப்பிட கூட பண்ணுவா, தனக்கு என்ன இருக்கோ தனக்கு என்ன ருச்சியா இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு போட்டுடும், உனக்கு இருக்கா இல்லையான்றத பத்தி கேட்காதையே தன்னுடைய வயர் ரொம்பறது மாத்திரமே பாக்குறவர்களாக இருப்பா. இப்பவும் இருப்பா, நிறைய பேர் இருப்பா. இந்த வயர் ரொம்பறதுன்றது சாப்பிட்றதுல மாத்திரம் இல்ல, எல்லா விஷயங்கள்லயும் தான் நன்னா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறவா இருக்காள. அவ என்ன பண்ணுவா, மூலத்தையே அழிக்க போறா. இதுக்கு முன்ன சொன்னது ஆசிரியாசின்னு சொல்லி சொன்னார் அந்த ஸ்லோகத்துல. இந்த அக்னி தனக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய இந்தனம் மரத்தையே அழிக்கிற மாதிரி இந்த அவிவேகிகளாக இருந்திருக்கிறவன் தனக்கு ஹிதம் பண்றவாளையே கூட அழிச்சுடுவான்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அவிவேகிகளாக இருந்திருக்கிறவன் தன்னுடைய எண்ணம் நிறைவேறினா போறோம், மீதியை பத்தி கவலை இல்லாத இருக்கிறது இருக்க. இது அவிவேகனுடைய மற்றொரு தன்மை. ஆகையால இப்ப என்ன ஆகும் கேட்டா, பிரதிக்ஷணம் ஈட்சத்தைன்னு சொல்லு. பிரதிக்ஷணம் ஈட்சத்தைன்னு சொல்லச்சே அது என்ன, ஒவ்வொரு க்ஷணம் என்னத்துக்கு அந்த அங்குரத்தை பார்த்துட்டே இருக்கணும். மறுபடி இன்னைக்கு பாக்குறோமா, நாளைக்கு வந்தா பாக்குறது இல்ல, இன்னும் ஒரு நாள் பாக்குறது, எப்படியோ 2 நாள் கழிச்சு பாக்குறது, அது இலையா போறது அப்படின்னு சொன்னேன். இப்படி வரைச்சு ஏமாந்து போயிட்டா என்ன பண்றது? வேற யாரா பொறிச்சும் போயிட்டா என்ன பண்றது? இல்ல அது வேற ரூபமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது தனக்கே வேணும்ன்ற ஒரு எண்ணம் இவாளுக்கு. அப்ப அந்த தனக்கே வேணும்ன்ற எண்ணம் அதை நிச்சயம் எப்ப பார்த்தாலும் அத்தையே பார்க்க வைக்கிறது அவனுக்கு. ஆகையால இது ஒரு நல்ல விஷயத்தை அன்னைப்பு பெரியோர்களாக மகான்களாக இருக்கிறவா நல்ல காரியத்துக்கு இது உபயோகப்படணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அதை பார்ப்பான். அசிடா இருக்கிறவா, அன்னிப்புணாளாக இருக்கிறவா, விவேகம் இல்லாதவர்களாக இருப்பவர்கள்லாம் அதை பார்ப்பது எப்படி பார்க்கிறதுனாக்க, அதை தன் பலத்துக்காக பார்ப்பார்கள், அதுவும் அல்ப பலத்துக்காக பார்ப்பவர்களாக இருப்பார்கள் என்பது சொல்லி சொன்னார். இந்த இடத்துல பிக்ஷு சப்தத்தினால நவல இது சப்தத்தினால பாகவதத்துல அந்த மார்க்கண்டேயர் சொல்லப்பட்ட மார்க்கண்டேயர் பாகவதத்துல விசேஷமா சொல்லிருக்கு. மார்க்கண்டேயருடைய அவதாரம் துவாதச ஸ்கந்தத்துல கடைசியில சொல்லிருக்கு. மிருகண்டுன்னு ஒருத்தர், அவருடைய குமாரராக இருக்கிற மார்க்கண்டேயர் அவதாரம் பண்ணார்னு சொல்லச்சு. அந்த மார்க்கண்டேயருடைய பிறப்பிலே அவர் எப்படி இருந்தார், அவர் பிரம்ம தேஜஸோடு இருந்தே, அவர் பிரம்மச்சாரியா இருந்தே அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த பிக்ஷு சப்தம் நவதள புட சப்தம் இந்த 2 சப்தத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னாக்கா, மார்க்கண்டேயர் மகாபிரளய காலத்துல ஆல இலை தளிர்ல பெருமாள் படுத்துந்தத்தை சேவிச்சவர். அவரோட தொடர்பு படுத்தி பார்க்கணும் போல தோன்றது. அப்படி ஒரு அர்த்தம் சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. பிருஹத்விரதரஹ சாந்தஹ ஜடிலஹ வல்கலாம்பரஹ பிப்ரத் கமண்டலம் தண்டம் உபவீதம் சமேகலம் சாயம் பிராதஹ ஸ்வகுரவே பைட்சம் ஆஹ்ருத்ய வாக்யதஹ. இது நேத்திய உபன்யாசத்தை கேட்டவாளுக்கு இது இன்னும் ஸ்பஷ்டமாகவே ஆயிடும். நேற்று விஸ்தாரமா சொல்லி சொன்னோம். பாகவதத்துல இதே பிரகரணத்துல தான் நாம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். துவாதசாத்தியாயத்துல உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இது வேற உபன்யாசமா இருக்கிற அப்படின்னால இதுல மறுபடியும் அத சொல்றேன் நானு. மார்க்கண்டேயர் எப்படி இருந்தேன்னு சொன்னோம்னாக்க, சாந்தமாகவும் பிரம்மச்சரிய ஆசிரமும், அவர் ஜட்டமுடியோடையும் மரபுரிய தரிச்சுண்டு ஒரு கையில ஒரு கமண்டலு தண்டம்
உபவீத்தம் பூணல் போட்டுருக்கார். அந்த பூணல் 9 தந்துவோட இருந்துருக்குன்னு பார்த்தோம். மேகலை மிஞ்சி இது சாயம் பிராத்தா சுகரவே பைட்சம் ஆகிருத்திய வாக்கியதா. இந்த வாக்க கட்டுப்படுத்துறதுன்னாக்கா வாயை கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். எப்ப வேணும் எதை வேணும் சாப்பிடணும்னு இல்லை. காத்தாலையும் சாயங்காலமும் ஆச்சாரிய நடத்துல போய் பௌதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டு அவ என்ன கொடுக்குறாளோ கொடுக்கறத சாட்டுன்னு இருக்கவராக இருந்தவரவர். அப்படி குருவனுஜாதா சகிருத்னோச்சேதுபோஷிதா நோச்சேது உபோஷிதா. அதாவது ஆச்சாரியாளிடத்துல போய் பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்றோம். கிடைச்சதுன்னாக்கா சந்தோஷம், என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு திருப்தியா இருக்க. ஒன்றும் கிடைக்கலன்னாக்கா உபவாசம் இருந்துருக்கு. அதுக்காக ஒன்றும் கஷ்டப்படுறது இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பூமி மொத்தம் இப்படியே சுத்தின்ண்டே இருக்கச்சே அவர் ஒரு பார்த்து ஒரு சின்ன நெக்ரோதம் வட்டவருஷம். அந்த வட்டவருஷத்துல பார்த்தோம்னா அதுல பல பல்லவ சோபிதம்னு சொல்றாரு. ரொம்ப அழகான வார்த்தைகள் எங்கிட்டலாம். நெக்ரோத போத்தம் ததிருசே பல பல்லவ சோபிதம்னு சொல்ற. ஆலமரத்துல கழமரமும் இருக்கு, சின்ன மரமும் உண்டு. கழமரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க களைகள்லாம் எங்கெங்கயோ போயிருக்கும், விஸ்தாரமா இருந்துட்டு இருக்கும். அது நிபிடமா இருக்காது, இலைகள்லாம் அடர்த்தியா இருக்காது. அந்த நெக்ரோத போத்த இப்பதான் போட்டதாக இருந்துட்டு இருக்கிற அந்த மரம் இருந்துட்டு இருக்க, அந்த மரம் பார்த்தோம்னாக்க அடர்த்தியானதாக இருக்கும். அதுல அந்த இலை இருக்கும், இலையில அங்குரம் இருக்கும், இன்னொரு இலை வரத்துக்கு. அது நடுவுல உண்டையா சேப்பா பழம் இருக்கும், கொட்டை, அது உள்ள கொட்டை இருக்கும். இது ஆலம் பழம். அது இது இதோட பார்த்தோம்னாலே அப்படியே கொத்து கொத்தா அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த கழமரத்துல அந்த மாதிரிலாம் அவ்வளவு பார்க்க முடியாது. அது பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமா. மார்க்கண்டேயர் அந்த மாதிரி ஒரு மரத்தை பார்க்கிறார். அவர் அதை பார்த்த உடனே அப்ப பிராகுத்தரஸ்யாம் சாகாயாம் தஸ்யாபி ததிருஷே சிசும், அதுல ஈசான மூலையில இருந்துட்டு இருக்கிற ஒரு களை, அந்த களையில ஒரு இலை, அந்த களையில இருந்து விழுந்த இலை, அந்த இலையில பெருமாள் சயானம் பர்ண புட்டக்கே கிரசந்தம் பிரபயா தமஹா தின்னு. அங்க ஒரே மகா பிரளய காலம், ஒரே இருட்டு. அந்த இருட்டையும் தன்னுடைய பிரகாசத்தினால விழுங்குபவர் போல ஆச்சரியமான பிரகாசத்தோட அந்த பெருமாள் எழுந்தருளிருக்கார். அவரை சேவிச்சாராம். அததம் பாலகம் வீட்சிய நேத்ராபியாம் வெட்டிதம் ஹிருதி அபியாத திதி சம்ஹிட் அதி சம்ஹிட்டஹ பரிஷ்வக்தும் அதோக்ஷஜம். இது எல்லாருக்குமே ஒரு இயல்பு. ஒரு குழந்தைய பார்த்தோம்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தைய தூக்கிக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு ஏற்படும். இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் அது. அதுவும் அந்த குழந்தை அழகா இந்த கால் விரல எடுத்து இந்த வாயில வச்சுண்டு இப்படி அந்த சிரிச்சுண்டு அந்த முகத்துல ஒரு தேஜஸோட ஒரு குழந்தை இருந்ததுன்னா யாருக்குதான் அதை எடுத்துக்கணும்னு தோணாது. இவர் ஓடி வரையறான், அந்த குழந்தையை எடுத்துக்கணும்ட்டு ஓடி வரையறான். அந்த தேஜஸோட இருக்கிற அந்த குழந்தை ஏடி வச்சு அந்த குழந்தை அந்தர்தானம் ஆயிடுச்சு. பெருமாள் அந்தர்தானம் ஆயிடுறான். தாவத்ஸ பகவான் சாட்சாத் யோகாதீசோ குஹாசய அந்தர்தத ரிஷேஸ்தஸ்ய. இப்ப அவருக்கு அந்தர்தானம் ஆயிட்டே அவன் பார்க்க முடியல. இப்படி ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு வட்டவிருட்சத்தையும் பிக்ஷுன்னு சொல்லக்கூடிய மார்க்கண்டேயரையும் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இங்கேயும் வட்டவிருட்சம் பிக்ஷுன்னு சொல்லியிருக்கிறதுனால அதை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சொல்றதாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம்.
இப்படி ஒரு சந்தோஷத்தினால மார்க்கண்டேயருக்கு அப்போ அது அவர் அந்த பெருமாளை எடுத்துக்கணும்னு நடக்கச்சு ஓடச்சு. அப்ப பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டாரோ இல்லையோ. இது எப்படி இருக்கு என்று சொன்னாக்க, தலைவன் தலைவி இருந்துருக்கா. தலைவனோ தலைவியோ ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர பாக்குறா. பார்க்கச்சே அவளை அணைச்சிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுறது. அப்படி ஆசை ஏற்படுச்சு. இப்ப யாரானா ஒருத்தர் மறைஞ்சிட்டாள்னு வச்சுக்கோங்க, கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி ஒருத்தர் மறைஞ்சிட்டாள்னாக்க அதுல ஒரு ஏமாற்றம் ஏற்படுறது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு பக்தி இருக்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த இடத்துல பார்த்தோமோ அதையே பார்த்துட்டு இருப்போம். இப்ப எந்த இடத்துல இருந்து வந்ததோ, இப்ப தலைவன் தலைவி 2 பேர் இருக்கா, அது பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அவ அணைச்சிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு ஒருத்தர் திடீர்னு பார்த்தா காணாத போயிடுறா. காணாத போயிட்டா எந்த இடத்துல தோன்றினாலோ அத்தையே பார்த்துட்டே இருப்போம். நம்ம மறுபடியும் அந்த இடத்துலயே வருவாளா, எங்க காணுமே எங்க காணுமே, இப்படி பாக்குறது அப்படி பாக்குறது என்று நாம பார்த்துட்டு இருப்போம். எங்கேனா ஒழிஞ்சுட்டு இருக்காளா என்னன்னு. ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. இந்த மாரீச்சன் மாயா மிருகமாக ஏமாத்திடுவோம். அதாவது ராமர் அதாவது சீதா பிராட்டி அந்த மாயா மிருகத்தை எப்படியானா கொண்டு வரணும், உயிரோடையோ உயிரில்லாதையோ அதை எடுத்து வரணும் அப்படின்னு எல்லாம் சீதா பிராட்டியினுடைய நிர்பந்தத்தினால தூரம் பார்த்து போயிட்டு திருப்பி ஆசிரமத்துக்கு பாக்குறேன். ஆசிரமத்துக்கு பார்த்தாக்க சீதைய காணும். சீதைய காணுமேன்னுட்டு அந்த பர்ணசாலையில இங்க தேடி பாக்குறேன், தோட்டத்துல தேடி பாக்குறேன், அங்க தேடி பாக்குறேன். அப்படி தேடி பார்க்கச்சே ராமர் சொல்ற வார்த்தை, நீ எனக்கு கண்ணாமூச்சி காண்பிக்கிற மாதிரி எத்தனையோ சமயத்துல ஒரு இடத்துல ஒழிஞ்சுண்டு அப்புறமா நீ கழுக்குன்னு ஒரு சிரிப்ப நான் தேடி தேடி காணுமே இங்க காணுமே அங்க காணுமேன்னு தேடிச்சு ஒரு கழுக்குன்னு ஒரு சிரிப்ப சிரிச்ச உடனே அந்த குரலை வச்சுன்னு நான் கிட்ட ஓடி வந்துருவேன். இப்ப நீ சிரிக்க மாட்டியா? அது வச்சுட்டு நான் உன்கிட்ட நான் வரமாட்டேனா அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ, நான் ஆத்துள்ள தேடின்னு இருப்பேன், நீ தோட்டத்துள்ள இருந்த ஜன்னல் வழியால நான் இந்த உள்ளியும் அந்த உள்ளியும் தேடின்னு இருக்கிறத உன்னை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்ப அந்த ஜன்னல் வழியால எட்டி பார்ப்பேன். நான் எப்படி தேடுறேன்னா என்ன பண்றேன், வெறுமை உட்காந்து இருக்குன்னா என்ன பண்றேன்றத நீ எட்டி பார்ப்ப. அந்த மாதிரி நீ இப்ப எட்டி பார்க்க மாட்டியா? நான் உன்னதான் தேடின்னு இருக்கேன்னு நீ என்னை எட்டி பார்க்க மாட்டியா? இப்படி எல்லாம் வால்மீகி ரொம்ப அழகா சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சுவாரஸ்யம்னு கேட்டா, இந்த உத்தரார்த்தத்துல வடவிடபினஹ தஸ்யாங்கூரான் அனுத்கட பல்லவான் ஸ்புட சடசாபேட்சி பிக்ஷு பிரதிக்ஷணம் ஈக்ஷதே. அந்த பிக்ஷு ரூபத்துல இருந்திருக்கிற மார்க்கண்டேயர் பிரதிக்ஷணம் ஈக்ஷதே, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பார்த்துட்டே இருக்கிறார். இன்னொரு தள்ளர் விழுமா, இந்த தள்ளர்ல பெருமாள் அந்த சின்ன குழந்தைய சாய்ப்பேரா, இப்போ நாம போய் எடுத்துக்கலாமா, எப்படி அவர் பார்த்துட்டே இருக்கிறார். பிரதிக்ஷணமீக்ஷதே, அது அங்குரமா இருக்கிறது, அது தள்ளுதாடி அது விழுந்து அதுல பெருமாள் சயனிச்சுண்டு அதை பார்த்து நான் இந்த வாட்டி தூக்கி எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி பார்க்கிறேன். பிரதிக்ஷணம் ஈக்ஷதே ஸ்வபுட சடசாபேட்சி. அங்க தொன்னையில தீர்த்தம் பருகத்துக்காக அந்த பிரம்மச்சாரி அந்த அங்குரத்தையே கிள்ளி பாக்குறான்னு சொல்றோம். இங்க என்ன இருக்குன்னா அந்த பரபிரம்மானுபவம், அந்த குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சமானாக்கா அதுல ஒரு சந்தோஷம் இருக்க வேற எதுலயுமே கிடையாது. அது நம்மாத்து குழந்தையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராத்து குழந்தையா இருந்தாலும் அழகா ஒரு குழந்தை கணக்கு சின்ன குழந்தையா இருந்துன்னாக்கா அது அப்படியே ஆவர்ஜகமா இருக்கும், நம்மளை பிடிச்சி இழுக்கும். நாம போய் அந்த குழந்தைய கொஞ்சணும் தோன்றுறது. அப்புறம் அந்த குழந்தை எப்ப வரும்னு நாம பார்த்துட்டே இருப்போம்.
அந்த மாதிரி மார்க்கண்டேயர் அந்த வடதல விருட்சத்தையும் அங்குரத்தையும் பார்த்துட்டே இருந்துருக்கேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு இன்னொரு அர்த்தம் இந்த இடத்துல. நவதளபுடே கல்பியா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நடபரிவ்ருடோ யஸ்யாதஸ்தாச்ரவம் சமயேஷ்யதே வடவிடபினஹ தஸ்யாங்கூரான் அனுத்கடபல்லவான் ஸ்புடஜடசாபேட்சி பிக்ஷுः பிரதிக்ஷணம் ஈக்ஷதே. இன்னொரு விஷயம், இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆதிபர்வால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தர்மபுத்திரரே ஒரு மரம் மாதிரியும், யுதிஷ்டிரோ தர்மமயோ மகாத்ருமஹா ஸ்கந்தஹ அர்ஜுனஹ பீமசேனோஸ்ய சாகா மாத்ரீசுதோ புஷ்பபலே சம்ருத்தே மூலம் கிருஷ்ணஹா பிரம்மச்ச பிராமணாச்ச. இப்படி ஒரு ஸ்லோகம் இருந்துருக்கு. யுதிஷ்டிரரே ஒரு மரமாக இருந்துருக்கு, அதுக்கு ஸ்டெம்மாக அர்ஜுனன் இருந்துருக்கான், பீமசேனன் கலையாக இருந்துருக்கான், மாத்ரீசுதோ நகுல சகாதேவன் ரெண்டு பேரும் புஷ்பமாகவும் பலமாகவும் இருந்துருக்கான். இப்படி அந்த பஞ்சபாண்டவாளாகிய மகா விருட்சத்துக்கு வேறாக இருக்கிறவர் கிருஷ்ணஹா பிரம்மச்ச பிராமணாச்ச. வேறுன்றது சாக்கோபசாக்கமா போகும், ஒரே ஒரு வேறு தான் இருக்காது. அந்த கண்ணன் பரமாத்மா பரபிரம்ம பூதமாக இருக்கிற கண்ணனும் பிராமணாச்ச, பிராமணர்கள் இவதான் வேறாக இருந்திருக்கான்னு அந்த இடத்துல சொல்ற. இப்ப வடவிருட்சமாக இருக்கு, மகாத்ருமஹா அப்படின்னு சொல்றதுனால ஒரு பெரிய மரம்னு சொல்றதுனால இங்க வடவிருட்சத்தை சொல்றது. இப்போ இதனுடைய தளம், அதாவது இப்ப இதுக்கு உண்டான இலை, அப்புறமா புஷ்பம், அதுக்கப்புறமா சாக்க, அதாவது கிளைகள், இதெல்லாம் பலாதி ரூபமாக இந்த யுதிஷ்டருடைய பிராத்திரு வர்க்கங்களை சொல்லிட்ட. இப்படி இங்கேயேதான் இப்ப இதுல தல்பீகரணம்ன்றது இருக்க, அது எப்படி வருதுன்னா இதுலதான் விசிராந்தி ஏற்படுறது. இதையே யுதிஷ்டிரர் தனக்கு ஒரு படுக்கை இடமாக வாசஸ்தானமாக அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவர் யுதிஷ்டிரர் பிரபுவாக இருந்தாலும் கூட தன்னுடைய அவயவ ஸ்தானத்துல இருந்திருக்கிற பிராத்து வர்க்கத்துலதான், அதாவது நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் போன்றவர்கள் இடத்துலதான் ஒரு பிரீத்தியோட விஸ்ரம புத்தி அவளோட தான் இருக்கிறது தான் விசேஷமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நடபரிபிரடகான்னு சொல்லச்சே சாட்சாத் கண்ணனையே இந்த இடத்துல நடபரிபிரடன்னு சொல்றது. முதல் அர்த்தம் சொல்லச்சே நடபரிபிரட சப்தத்தினால சிவபெருமான நடராஜனாக இருந்திருக்கிற சிவபெருமான சொன்னோம். இப்ப இந்த கண்ணனையே சொல்றது. நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம்னு சொல்லி அந்த நந்த பவனத்துல நவநீத நாட்டியம் ஒரு துளி உண்டு வெண்ணைக்காக ஆடினவன் கொடமாடு கூத்தன்னு பேரு. இப்படி அப்படி பண்ணு ஆகையால அவரும் நட பரிபிரடனாக சொல்லலாம். அதுவா எல்லாருக்கும் ருத்ரனுக்கு ஒரு பேரு மகாநட்டம்னு பேரு, நடராஜான்னு பேரு, நடராஜன் எல்லாம் பேரு. இந்த நடனம்ன்றது என்னது? வெறும் டான்ஸ் ஆடுறது மாத்திரம் இல்ல, நடிப்பது. இவனுடைய நடிப்புனால அது உண்மை மாதிரி தோற்றம் அளிக்க வைக்கிறது இருக்கு, அதுவும் நடனம் தான். ஒரு இடத்துல பாக்குறோம், ஒருத்தர் ஓன்னு அழறான், இல்ல ஒருத்தர் ஹாஹான்னு சிரிக்கிறான், ஒரு சந்தோஷமா இருக்க மாதிரி அந்த முகபாவம் மொத்தத்தையும் அந்த சந்தோஷம் மொத்தத்தையும் முகத்துல கொண்டு வந்து
அவர் நடிக்கிறது காண்பிக்கிறது, இந்த அழைச்சி அந்த மூஞ்சி முகத்தை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறது, இது எல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இது இப்படி நடிப்பதில் சிறந்தவராக சொல்லப்படுகிற சிவபெருமானையும் இப்ப அந்த நடிப்பு அந்த பார்க்கிறோம், அந்த பார்க்க செய்ய அந்த நாடகத்தை பார்க்க செய்ய யாரோ 2 பேர் பேசிக்கிறாங்க, என்னமோ வருது, அதுல பார்த்த உடனே அவ 2 பேரை பார்த்த உடனே நமக்கு சிரிப்பு வருது. நல்லா தெரியும் அது எதுவுமே உண்மை இல்லை, அது எல்லாமே வெறும் சித்திரம் தான், வெறும் நடனம் தான் தெரியும். இருந்தாலும் நமக்கு ஒரு சிரிப்பு ஏற்படுறது, நம்மளையே ஏமாத்தி நம்மள சிரிக்க வைக்கிறது. சில பேருக்கு அதுல அழுக வந்ததுன்னு, சில அழற மாதிரி சீன் வந்ததுன்னாக்கா இவாளும் அழுவா, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருப்பா, அதோடைய ஐக்கியம் ஆயிடுவா. இப்ப நடராஜர் இருந்துட்டு பிறரெல்லாம் தன்னுடைய நடனத்தினால பிறரை ஏமாற்றுபவராக இருந்தாலும் கூட, நடிப்பதில் ரொம்ப சாமர்த்தியம் உடையவராக இருந்தாலும், அவரையும் மிஞ்சுவதான ஒரு நடனம்ன்றது கண்ணனிடத்துல இருக்கான். ஆகையால இவர் தான் நட்ட பரிபிரடன்னு சொல்ற. ஜாதங்கோதஸ்தகிருதஜ்ஞ விசேஷ்டிதந்தே புத்ரீயயா கிலவரம் வவ்ருஷே விருஷாங்காதே அக்ஷேஷு சக்தமதிநாச நிராதரேண வாராணசீஹரபுரி பவதா விதக்தாஹ. என்ன பண்ற இந்த பெருமாள் கண்ணனே மனுஷ பாவனையில தனக்கு பிள்ளை வரன் வேணும்னு சொல்லிட்டு அந்த கைலாச பர்வத்தத்துல இருக்கிற சிவபெருமானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணேர் என்று பாகவதத்துல வருது. அதே கண்ணன் தான் வாராணசின்றது ஹரபுரின்னு பேரு, சிவபெருமானுடைய க்ஷேத்திரம். அது அதை கொளுத்தினவரும் அவர் தான். இப்ப அவரிடத்துல போய் பிள்ளை வரன்னு கேட்கிறேன், அந்த புரி வந்து அவருடைய ஊரையே கொளுத்துறேன், இதெல்லாம் என்ன இதுவாகுமா? இது எல்லாமே நடனம் தான். அப்போ அந்த சிவபெருமானுடைய ஒரு நடனத்தையும் தோற்கடிக்கக்கூடியதான ஒரு நடனத்தை உடையவர் அந்த கண்ணன் தான். நட பரிபிரடகா சோபி அப்படி இருந்தவர் இருந்தாலும் கூட யுதிஷ்டிர யுதிஷ்டிரராகிய ஒரு விருட்சம் இருக்க, அந்த விருட்சத்தை யஸ்ய அதஸ்தாத் சிரமம் சமயிஷ்யதே, அந்த யுதிஷ்டிர விருட்சத்துக்கு கீழே அவர் தன்னுடைய சிரமத்தை போக்கடிக்கிறது என்பதாக சொல்றேன். அதாவது துட்டனாக இருந்திருக்கிற கம்சன் முதலியவர்களை அழித்ததனால வந்த ஒரு சிரமம் இருக்க, அந்த சிரமத்தை சாதுக்களாக இருந்திருக்கிற யுதிஷ்டர் முதலியவர்களோட சேர்ந்து அவர் போக்கடிச்சுக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால பூமி தேவியினுடைய சிரமத்தை நிரசிஷ்யதி, ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றது, அந்த சிரமத்தை போக்கடிக்கிறவராக இருந்திருக்கார். சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் அவதாரம் பண்றேன் இல்லையோ, அத சொல்லி சொல்றது. சத்திய வடவிடபினஹா அங்கூரானு அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த தர்மபுத்திரர் வடவிடபியாக இருக்கிறது தர்மபுத்திரர். அந்த தர்மபுத்திரருடைய அங்கூரம்ன்றது இந்த இடத்துல வம்சத்தினுடைய வளர்வதற்கு, அந்த வம்சத்துக்கு ஒரு மூலமாக இருக்கிறது இருக்க. அது என்ன ஆச்சு, உத்தரா கர்ப்பத்துல இருந்துருக்கு. உத்தரா கர்ப்பத்துல அபிமன்யுனுடைய, அதாவது அர்ஜுனுடைய பேர குழந்தை. அப்ப அந்த அபிமன்யுனுடைய இது இருக்கச்சே அது அப்படியே கரிக்கட்டையா கீழே விழுந்துருது. அதை ரட்சணம் பண்ணி கொடுத்தவர் பெருமாள் தான். அங்கூரானு அனுத்கட பல்லவானுன்னு இன்னும் வெளியில வரல. அந்த குழந்தை இன்னும் ரூபத்தையே அடையல, இன்னும் பிண்ட ரூபமாக தான் இருந்துருக்கு. அந்த அஸ்வத்தாமா இந்த அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி, அதனால என்னாச்சு, வெளியில வரத்துக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சமயத்திலேயே அந்த வெளியில வரும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ மிருதஜாத்தத்வேன சேஷ்டித்தும் அனர்ஹான் தான். அப்ப அதை கொண்டு எதுவுமே பண்ண முடியாத
ஒரு அசைவு இல்லாமல் இருந்திருக்கிறது. அனுத்கட பல்லவானு வட விடபினகா தஸ்ய அங்கூரானு அனுத்கட பல்லவானு. அத்த என்ன பண்ற என்ன பெருமாள் பிக்ஷு ரூபமாக இருக்கு. द्रोण्यस्त्र विप्लुष्टमिदं मदंगं संतान बीजं कुरु पांडवानां. இந்த ஸ்லோகத்தை தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது. द्रोण्यस्त्र विप्लुष्टम இதம் மதங்கம்னு இந்த துரோணாச்சாரியருடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினாலே இது விப்ளுஷ்டம், இது அப்படியே கரிக்கட்டையா கீழே விழுந்த இந்த சந்தானபீ பாண்டவானாம் சந்தான பீஜம் குரு, பாண்டவர்களுடைய சந்தானமாக பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ற இந்த இடத்துல. அப்போ கண்ணன் சொல்ற சரி என்ன பண்றது, இது குழந்தை விழுந்துட்டு இது கரிக்கட்டையா விழுந்துட்டு இனிமேல் இதுக்கு சேஷ்டையே இல்லை, இது நிச்சேஷ்டமாக இருந்துருக்கு, இது இன்னும் அங்குரமா தான் இருந்துருக்கே தவிர வளர்ச்சியே வெளில வரல, இது இலையாவும் காயாவும் ஆகல, இது சரீரத்தோடய ஆகலை. அப்ப யாரானா உண்மையான பிரம்மச்சாரியா இருந்தாள்னாக்க அவளுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்க இந்த கரிக்கட்டை குழந்தையா மாறிடும்னு பெருமாள் சொல்றேன். எல்லாரும் ஒதுங்கிட்டா. எத்தனையோ அங்க பிரம்மச்சாரி இருக்குதான் இருந்துட்டு இருக்கா. அந்த பிரம்மச்சாரிகள் எல்லாம் ஒதுங்கிட்டா. ஏன்னா இந்த பரீட்சை வச்சு இந்த ஸ்பர்சத்தினால குழந்தை இந்த கரிக்கட்டை குழந்தையா ஆகாத போயிடுச்சுனாக்க தங்களுடைய பிரம்மச்சரியத்துல சந்தேகம் வந்துருமோ என்னமோ எல்லாம் ஒதுங்கிட்டா. சாரீரகமாக தோஷம் இல்லாத கூட இருக்கலாம், கதாச்சித்து மானசிகமான ஒரு எண்ணத்துல மாறுபாடுன்றது ஏற்படலாம். ஆகையால அதுல பிரம்மச்சரியம் போயிடுச்சுன்னு கூட அதனால வரலன்னு சொல்றதா எதுலன்னு வரலன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு சந்தேகம் வந்துடும். எல்லாரும் பிரம்மச்சாரியா இருந்துருக்கா, மொத்த பேரும் ஒதுங்கிட்டா. அப்போ பெருமாள் இவர் ஒரு பிக்ஷு, இவர் பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி ஸ்ரீ வாசுதேவ நந்தனஹா. அவர் தான் நித்திய பிரம்மச்சாரி. எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா அவருக்கு 5 லட்சம் கோகுலத்துல இருக்கிற ஆட்சிமார்களும் அவருடைய மனைவிமார்கள் தான், அஷ்ட மகிஷி. இது அங்கேருந்து இதுல போனோம்னாக்க நரகாசுர வதம் பண்ணிட்டு அங்க இருந்து இருக்கிற பெண்கள் மொத்த பேரும் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா 16,000 பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டே ஒரே சமயத்துல என்னெல்லாம் சொல்றாள. அப்ப அவரை போய் எப்படி பிரம்மச்சாரின்னு சொல்றது அப்படின்னா அதான் அந்த இடத்துல சொல்ற. பாதேன கமலாபேன பிரம்ம ருத்ரார்ச்சிதேன பஸ்பர்ஷ புண்டரீகாட்சா ஆபாததலமஸ்தகம். பாதேன கமலாபேன தாமரைப்பூ போன்ற அந்த திருவடிகள், அந்த திருவடிகள்னால பிரம்ம ருத்ரார்ச்சிதேன பிரம்மா ருத்ரன் முதலியவர்களாலே பூஜிக்கப்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடியினால பஸ்பர்ஷ புண்டரீகாட்சா தாமரை போன்ற திருக்கண்களை உடைய அந்த கண்ணன் எம்பெருமான் ஆபாததலமஸ்தகம் பஸ்பர்ஷ. இந்த கறி தூண்டு கீழே விழுந்தது, இந்த கீழே இருந்து அது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த காலால இப்படி தடவை நேரம் அப்படி தண்ண உடனே அப்ப சொல்றதோட அது தொட்டதோட மாத்திரம் இல்ல, எதிமே பிரம்மச்சரியம் சாது சத்யஞ்ச மயி திஷ்டதி அவ்யாஹதம் மம ஈஸ்வரியம் தேன ஜீவது பாலகா. என்னிடத்துல பிரம்மச்சரியம்ன்றது இருக்கிறது சத்தியமா இருந்ததுன்னாக்கா, பிரம்மச்சரியம் சாத் சத்யஞ்ச மயி திஷ்டதி அவ்யாஹதம் மம ஈஸ்வரியம், நான் எல்லாவற்றுக்கும் நியமிப்பவனாக இருப்பவன் ஈஸ்வரனாக இருக்கிற அந்த ஐஸ்வர்யம்ன்றது இருந்துருக்கேன், அது தடபடாமல் எல்லா இடத்திலையும் பிரசரிக்கிறதாக இருக்கிறது கணக்கு சத்தியமாக இருந்தவனாக்கா தேன ஜீவத்து பாலகா, அதனால இந்த குழந்தை பிழைக்கட்டும்னு சொல்லி சொல்ற. இப்போ பிக்ஷு, அந்த பிக்ஷுவ இந்த அங்குரத்தை பார்த்துட்டே இருந்துருக்கான்னாக்க வடபி நவடைன சஸ்யாங்குரான அனுத்கட பல்லவான் இன்னும் வெளியிலே வரல,
स्वपुटचटसापेक्षी भिक्षुः प्रतिक्षणं ईक्षते स्वपुटचटसापेक्षी அந்த ராஜ்ய போஜனத்துக்கு உபயுக்தமாக இருந்திருக்கிற சத்பாத்திரத்தை அவர் பாக்குறேன். இது யுத்தம் முடிஞ்சு போச்சு, யுத்தம் முடிஞ்சா ராஜ்யம் தனக்கு தான் வருது. தன் காலத்துக்கு அப்புறமா யார் இருக்க போறான்றது சத்பாத்திரத்தை அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இந்த இடத்துல சத்பாத்திரத்தை சொல்றது. அத்த சொல்லி நிகதஞ்ச சர்வம் குரு பாண்டவ, இந்த பாண்டவனுடைய வம்சத்தை விருத்தி பண்றதுக்காக அப்படி இருந்துருக்கிறதுனால இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம். தர்மபுத்திர விருட்சம், அந்த விருட்சத்துக்கு அங்குரமாக இருந்திருக்கிற அந்த உத்தர கர்ப்பத்துல இருக்கிற பரீட்சித்த மகாராஜாவை பிக்ஷுவாக இருந்திருக்கிற கண்ணன் அவருக்கு ராஜகுமாரனா அந்த கர்ப்பத்தையே ராஜகுமாரனா ஆக்கின நிகழ்ச்சியையும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தம். இது இப்படி இதையே தேவநாயக பஞ்சாசத்துல சொல்லச்சே பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாகித நரேந்திரகுமார பாவம்னு சொல்ற சம்வாகிதம் திருசநாத ரமாமகிபியாம்னு பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் தாங்கிண்டு நிக்கிறா. யார்? அந்த கண்ணனுடைய அந்த பெருமாளுடைய தேவநாதனுடைய திருவடி. அந்த திருவடியினுடைய பெருமை எப்படிப்பட்டது? ஒரு கல்லு மகர்ஷியினுடைய மனைவியாக பதிவிரத்தையாக மாறுது, ஒரு கரிக்கட்ட ராஜகுமாரனாக ஆகுது. அப்போ பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் சம்பாகனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த திருவடியினுடைய பெருமை என்னன்னு சொல்றதுன்னு சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பெருமாளுடைய திருவடியும் பிக்ஷுன்ற சப்தத்தினால கண்ணனை சொல்லி அவர் இந்த அங்குரத்துக்கு தர்மபுத்திரராகிற ஒரு வட்டவிருட்சம், அந்த வட்டவிருட்சத்துக்கு ஒரு மேலும் ஒரு மூளைன்றது சொல்லச்சே இந்த ராஜ்ய சாசனத்துக்கு வேண்டிய சத்பாத்திரத்தையும் அளித்தவராக இருந்துருக்கார். அதையே பார்த்துருக்கார். அந்த தர்மபுத்திரர் விஷயத்துல எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ன்றது பிரதிக்ஷணம் அந்த கண்ணன் பார்த்துருக்கார் பாண்டவாள் விஷயத்துலன்றதையும் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறதுன்னு தெரிகிறது. இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பகவத் அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா எதுவானா சாதிக்கலாம். அதே சமயத்துல அந்த பகவத் அனுகிரகத்தை அல்பமான விஷயத்துக்காக உபயோகப்படுத்திக்காத நாமும் சத்விஷயத்துல நமக்கு புத்தி பிரவர்த்தி ஏற்படும்படியாக பண்ணிண்டு அது மூலமாக பகவத் கடாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு நாம பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியப்படுத்துறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.